சொல்ல வர்றது ஸ்ரீலங்கால நம்ம தமிழ் மக்களே இருக்கக்கூடாதுங்கிற ஒரே ஒரு எண்ணம் தான் ராஜபக்சே, மஹிந்த ராஜபக்சே ஸ்ரீலங்காவோட அதிபர். அவரும் ஹிட்லருக்கும் வேறுபாடு பெருசா ஒண்ணும் இல்லை. ஹிட்லர் யூதர்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக கிட்டத்தட்ட 5 லட்சம் யூதர்களை அழிச்சாரு. ஆனா ஸ்ரீலங்காவோட அதிபர் ராஜபக்சே தமிழ இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக ஸ்ரீலங்காவில் இருக்கிற அத்தனை தமிழ் மக்களையும் வந்துட்டு படு கொடூரமா கொண்டு குவிச்சு அவங்களெல்லாம் தெருவோரத்திலேயே போட்டாங்க. இதை விட கொடுமை வேற எங்கேயுமே நடக்காது. கொல்றவன் ஒரு மனசாட்சியா ஒரு குழி தோண்டியாவது புதைப்பான். ஆனா ஸ்ரீலங்காவில் அது கூட அவங்க செய்யறது இல்ல. ஸ்ரீலங்காவில் இருக்கிற தமிழ் மக்கள் ஒரு புழு பூச்சியை போல, கொசுவை போல யாரு வேணாலும் எப்ப வேணாலும் யாரை வேணாலும் சாகடிக்கலாம், எப்படி வேணாலும் சாகடிக்கலாம். யாருக்கு மேலேயும் எந்த கேஸும் ஃபைல் ஆகாது. யாரும் ஏன்னு கேட்க மாட்டாங்க, எது கொன்னேன்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா தமிழ் மக்கள் அங்க வந்துட்டு ஒரு கொசு மாதிரி அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். தெரு ஓரத்துல அழுகி கிடக்கிற பிணங்கள் இறுதி போறப்ப வந்துட்டு ஏகப்பட்ட பேரை பார்த்து அதை தூக்கி போடக்கூடிய தெம்பு இல்லாம நம்ம தமிழ் மக்கள் அவதிப்பட்ட கொடூர காட்சிகள் எல்லாம் டிவியில பார்த்தோம். சில பேரு பேட்டியில டிவியில சொன்னாங்க, நாங்க பல வாரமா நடந்து வந்துட்டு இருக்கிறோம், சாப்பிட்றதுக்கே வழி இல்லாம நடந்து வந்துட்டு இருக்கிறோம், எங்க தமிழ் மக்கள் கீழே வந்துட்டு செத்து கிடக்குறாங்க, அவங்கள தூக்கி அப்புறப்படுத்தக்கூடிய எங்ககிட்ட தெம்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி கொடூரமான நிலைமையில வந்துட்டு நம்ம தமிழ் மக்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிறாங்கிறது கேட்கிற போது எனக்கு ரத்தம் கொதிக்குது. இங்க இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது. அதை நீங்களாம் தான் வந்து எடுத்து சொல்லணும். ஏன்னா இங்க இருக்கிற மீடியா அந்த மாதிரி, நம்ம நாடு அந்த மாதிரி. நாட்டுக்கு முக்கியமான விஷயம் வந்துட்டு எதுவோ அதை பத்தி அவங்க எதுவுமே சொல்றதில்லை. மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதே கிடையாது. இது ஒரு முக்கியமான காரணம். நம்ம மக்களுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கே வந்துட்டு ரொம்ப மெதுவாக தான் தெரியுது. அந்த அளவுக்கு தான் இருக்குது நம்ம நாடு. நம்ம நாட்டுல இந்த மாதிரி ஒரு கொடூரமான விஷயம் எதுவுமே இல்லை. பக்கத்து நாட்டுல, அண்டை நாட்டுல வந்துட்டு நம்ம தமிழ் மக்கள் படு பயங்கரமா கொடூரமா பெண்களை கற்பழிச்சு சாகடிக்கிறாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, கர்ப்பிணியா இருக்கிற பெண்களை கூட விட்டு வைக்கிறது இல்ல, எல்லாத்தையுமே கற்பழிச்சு கொன்னு குவிச்சிடுறாங்க. பெண்களை கொன்னதுக்கு அப்புறம் நிர்வாகப்படுத்தி அவங்கள வந்துட்டு அவங்களோட வெற்றி சின்னமா அவங்களோட போன்ல இருக்கிற கேமரா ஆன் பண்ணி எடுத்து அவங்கள வந்துட்டு அவங்க சொந்த பந்தத்துக்கெல்லாம் காமிச்சு, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் காமிச்சு பெருமைப்பட்டுக்கிறாங்க. இத்தனை பேர்த்த நாங்க சாகடிச்சுட்டோம், இத்தனை பேர்த்த கற்பழிச்சுட்டோம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு கொடூரமான சூழ்நிலை ஸ்ரீலங்காவில் இருக்குது. ஆனா நம்ம இந்திய அரசு அதை பத்தி கண்டுக்கவே மாட்டேங்குது. இது வரைக்கும் ஒரு வார்த்தை ஸ்ரீலங்காவில் நடக்கிறது கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிச்சு ஒரு வார்த்தை கூடி பேச கிடையாது. இந்த ஒரே ஒரு காரணம் தான் இங்க இந்த போராட்டத்துக்கு காரணமான ஒரு முக்கியமான விஷயம். ஏன் போராட்டம் பண்றோம்? நம்ம தமிழ் மக்கள் யாரு பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி, நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இங்கிருந்து குடிபெயர்ந்தவங்க எல்லாருமே அவங்க வந்துட்டு நம்ம தொப்புள் கூடி உறவுள்ள தமிழ் மக்கள். அவங்க நம்ம பூர்வீக இந்தியர் இல்லையா? அதை பத்தி இந்தியா கேட்க கூடாதா? நட்பு நாடுன்னு சொல்லிட்டு மாறு தட்டி கொண்டுட்டு இருக்கிறாங்களே இந்திய அரசு, அவங்க வந்துட்டு இதை கேட்க கூடாதா? மனசாட்சி இல்லையா? நேர்மை, நியாயம், பக்தி, அது இதுன்னு எல்லாம் பேசுறாங்களே. இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு கொல்லப்பட்டுக்கிறாங்களே, அதுக்காக ஒரு வார்த்தை கேட்க கூடாது இந்த இந்திய அரசு? நம்மளோட வேறுபாடு என்னன்னா, ஸ்ரீலங்கால வந்துட்டு 13வது அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க, 13வது சட்டப்பிரிவு அப்படின்னு புதுசா ராஜீவ் காந்தி ஒப்பந்தம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் வேஸ்ட். அதுல என்ன இருக்குதுன்னா, இலங்கை மக்களும் தமிழ் மக்களும் சேர்ந்து ஒன்னா குடியிருக்கிறது தான் அதுல முக்கியமான விஷயமானது. ஆனா அதுக்கு வந்துட்டு வாய்ப்பே கிடையாது. அதனால நம்ம கோரிக்கை என்னன்னா, ஸ்ரீலங்கால வந்துட்டு தமிழ் ஈழம் அமைக்கிறது ஒண்ணுதான் நம்மளோட முதல் குறிக்கோள். அடுத்தது வந்துட்டு இத்தனை லட்சம் பேர்த்த ஒரு பாவம் அறியாத இந்த பச்சை குழந்தைகளை வந்துட்டு துப்பாக்கியாலேயே சுட்டு அவங்க தலையை சிதைச்சிருக்கிறாங்க. இது வந்துட்டு ரொம்ப கொடூரமான விஷயம். தலையை வெட்டக்கூடி கிடையாது,
நீங்க பாத்துருக்கிற இந்த போட்டோல இருக்கிற தலையெல்லாம் வந்துட்டு துப்பாக்கியில சுட்டு அவங்க தலையை சிதைச்சது. இந்த மாதிரி கொடூரம் நீங்க எங்கேயுமே பாத்துருக்க மாட்டீங்க. இந்த பச்சை குழந்தை என்ன தீவிரவாதிகளா, இல்ல LTTயை சேர்ந்தவங்களா, இல்ல துப்பாக்கி தூக்கலாம் முடியுமா? பால்மரம் மாற அந்த பச்சை குழந்தை என்ன பாவம் செஞ்சது? அவங்களெல்லாம் கொண்டுக்கிறாங்க. இதை கூடி இந்த இந்திய அரசு தட்டி கேட்க மாட்டேங்குது. எங்கேயோ தூரத்தில் நடக்கிற, நாட்டுல நடக்கிற அற்புதத்தை எல்லாம் கேட்டு இருக்கிறாங்க இந்திய அரசு. ஆனா நம்ம பக்கத்து ஸ்ரீலங்கால நடக்கிற கொடூரமான விஷயத்தை எல்லாம் வந்துட்டு தட்டி கேட்கலன்னா பரவாயில்ல, நீ பண்றது தப்புனாலும் சொல்லாமே அது சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுதான் ரொம்ப வேதனையா இருக்குது. இதனால இத்தனை லட்சம் மக்களை கொண்ட இந்த சிங்கள அரசு அதிபர் மஹிந்த ராஜபக்சே வந்துட்டு சர்வதேச நீதிமன்றத்தில் அவங்களுக்கு வந்துட்டு தூக்கு தண்டனை வாங்கணும் அப்படிங்கிறது நம்மளோட அடுத்த கோரிக்கை. மூணாவது கோரிக்கை என்னன்னா, சொந்த நாட்டிலேயே அகதிகளா இருக்கிற குடும்பம் வேற எங்கேயுமே இருக்காது. சொந்த நாட்டிலேயே உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக எங்க பாதுகாப்பு கிடைக்குதோ, இங்கதான் பாதுகாப்பு அப்படின்னா கண்ணை மூடிட்டு ஓடுவாங்க. ஏன்னா உயிரை காப்பாத்தீங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த சொந்த நாட்டிலேயே கொண்டு போய் அவங்க வந்துட்டு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு போறாங்க. ஆனா அங்க பாதுகாப்பே கிடையாது. இந்த மாதிரி ஒயர் பென்சிங்ல அவங்கள நிக்க வச்சுட்டு வேணுங்கிறப்ப சொல்லலாம், யார வேணாலும் கூட்டிட்டு போகலாம், யார வேணாலும் கடத்தலாம். சோறு வேணும்னா பெண்களுக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு என் கூட வந்தாதான், இருந்தாதான், படுத்தாதான் சோறு அப்படிங்கிற நிலைமை அங்க ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குது. இது வந்துட்டு வெளிநாட்டுல இருந்து போன பத்திரிகையாளர்கள் வந்துட்டு கேட்டு வெளிப்படையா சொன்னது அது. இது வந்துட்டு அவங்களே சொல்றது கஷ்டப்பட்டு சொன்னாங்க. இதுல ரொம்ப கொடூரமான விஷயம் என்னன்னா, ஆண்களை அங்க வந்துட்டு ஆண்களால கற்பழிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமான விஷயம். அதனால வந்துட்டு அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்கிற தமிழ் மக்களை வந்துட்டு சொந்த இடத்துக்கே குடியமர்த்தணும் அப்படிங்கிறது நம்ம மூணாவது கோரிக்கை. நாலாவது கோரிக்கை, அங்க வந்துட்டு தமிழ் மக்கள்னாலே இந்துக்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அந்த இந்து மக்களோட கோயில்களான இந்து கோயில்களை வந்துட்டு கிட்டத்தட்ட 360 கோயிலுக்கும் மேல இடிச்சு தரமட்டமாக்கி இருக்கிறாங்க. தமிழ் மக்களோட வீடுகளை தரமட்டமாக்கி இருக்கிறாங்க. அந்த தரமட்டம் ஆக்குறது எதுக்காக? அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஒரே மக்கள் குடியிருந்ததுக்காக எந்த ஒரு சாட்சியுமே கிடையாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஏன்னா இங்க வந்து தமிழ் மக்களே இல்லைன்னு சொல்றாங்க. இது வந்துட்டு நம்மளோட மூணாவது கோரிக்கை. இந்த மாதிரி வீடுகளும் கோயில்களையும் இருந்த இடத்துலயே மறுபடியும் கட்டிடணும் அப்படிங்கிறது. இன்னொரு நம்ம கோரிக்கை அப்படி என்னன்னா, நம்ம சிங்களர்களை வந்துட்டு வலுக்கட்டாயமாக தமிழர்களுக்கு மத்தியில வந்துட்டு குடியமர்த்தி இருக்கிறாங்க. அதை வந்துட்டு தடுத்து நிறுத்தணும். எதுக்காக இந்த மாதிரி குடியமர்த்தி இருக்கிறாங்கன்னா, இங்க எல்லாம் வந்துட்டு தமிழர்களே இல்ல, சிங்களர்கள் தான் இருந்தாங்க அப்படின்னு காமிக்கிறதுக்காக. அப்புறம் அடுத்த கட்ட போராட்டங்கிறது வந்துட்டு இன்னும் நிறைய இருக்கு. நீங்க எல்லாம் உறுதுணையா இருக்கணும். நான் இன்னும் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன், ஆனா நேரம் பத்தல. அப்புறம் எங்களுக்கும் கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு, மீடியா எல்லாம் பார்க்கணும். அதனால நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அடுத்த தடவை வந்துட்டு இன்னும் நீங்க வந்துட்டு நல்ல விதமா ஒத்துழைக்கணும். இதை நாங்க மட்டும் கஷ்டப்படாம நீங்களும் சேர்ந்து இதுக்காக கஷ்டப்படணும். ஏன்னா இது நம்ம தமிழர்களுக்காக கஷ்டப்படுறது. இது நீங்க வந்துட்டு யாரோ அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுற வேண்டாம். ஏன்னா அங்க நடக்கிற கொடுமைகள் எல்லாம் கேட்டா எனக்கு ரத்தம் கொதிக்குது. அதே மாதிரிதான் உங்க ரத்தமும் கொதிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது உண்மைன்னு நம்புறேன். நீங்க எல்லாம் வந்துட்டு இதை பத்தி உங்க நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிவிக்கணும். தெரிவிச்சு இன்னும் அவங்களோட வந்துட்டு போராட்டத்துல கலந்துக்கிறதுக்கு தூண்டணும். போராடினாதான் நமக்கு எப்பொழுதுமே வெற்றி. முயற்சிங்கிறது விடாமுயற்சியா இருக்கணும். நம்ம இறுதி வரைக்கும் போராடணும். எது வரைக்கும் போராடணும்னா ஸ்ரீலங்கால தமிழ் ஈழம் அமையும் வரை போராடணும். இதுதான் என்னோட உங்ககிட்ட இருக்கிற ஒரு கோரிக்கை. இதை நீங்க நிறைவேற்றீங்கன்னு நான் நம்புறேன். ரொம்ப நன்றி. அந்த அனைவருக்கும்